திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதேவதையை ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதி தேசியின் படிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அருட்குருநாதர் சிவஸ்ரீ தற்புருஷ சரவண பவானந்த தேசிகர் ஐயாவின் திருவடிகளை சிரத்தை மீது தாங்கிக் கொண்டு பெரிய புராணத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நேற்று பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் புராணம் என்ற சொல்லை எந்த அளவுக்கு நாம் இறைவன் திருவருளால் சிந்தித்தோம் என்றால், திரு என்ற சொல் சிவம் என்றும், தொண்டர்கள் என்றால் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே வலுவாதும் மாறாத நிலையில் இருக்கின்றவர்கள் தொண்டர்கள் என்றும், புராணம் என்ற சொல்லிற்கு நேற்று நடந்த ஒன்றை இன்று படிப்பதனாலே அதற்கு புராணம் என்றும், திரு தொண்டர் புராணம் என்ற இந்த நூலுக்கு சரியான பொருத்தமான பெயர் என்றும் சிந்தித்தோம். அதேபோல இன்று பெரிய புராணம் என்ற சொல் இந்த நூலிற்கு பொருத்தமான பெயர் என்பதையும் பற்றியும், மேலும் நாயன்மார்கள் என்ற சொல்லிற்கு எத்தகைய தன்மை உடையது என்பதை பற்றும் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அதாவது பெரிய புராணம் என்ற சொல்லிற்கு முன்னால் நாயன்மார்கள் என்றால் என்ன அப்படின்ட்டு, நாயன்மார் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார் என்பதற்கு தலைவர் என்று பொருள். நாயன்மார்கள் அப்படின்னா தலைவர்கள் என்று பொருள். அதாவது கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு இறைச்சியை கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு, அமுது கொடுப்பார். எப்படி நம்முடைய திண்ணனார் என்ன பண்ணுவாரு, சால அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும் அப்படின்றார். அப்படி சொல்லும் போது நாயனீரே, பெருமானுக்கு நாயனார் என்று ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் தாங்க தொண்டருக்கெல்லாம் வந்துச்சு. இப்ப நான் என்னப்பா, இப்ப ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம். திரைப்படத்துல என்ன, நாயகன் நாயகி அவங்கள மையமாக கொண்டுதானே அந்த கதையே இருக்கு. அப்போ நாயகன் என்றால் என்ன, தலைவன் என்று பொருள். அப்போ சிவபெருமானுக்கு நாயனீரே, பெருமானே அமுது செய்து அருளும், கண்ணப்ப நாயர் புராணத்துல பார்த்தோம்னா மிக ஆழமாக தெரியும். அப்போ நாயனார் அப்படின்னா தலைவன் என்று பொருள். பெருமானுக்கு நாயனார் என்று ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் தான் தொண்டர் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்போ இறைவன் தலைவன், நம் நாயன்மார்களும் நமக்கு தலைவர்கள் தான். அப்போ நாயன்மார்களுக்கு இறைவன் தலைவன், நமக்கெல்லாம் நாயன்மார்கள் தலைவர்கள். அதனால அந்த சொல் திரு என்று சொல்லுக்கு சிவம் என்று பொருள். எனவே திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்ற சொல் முற்றிலும் பொருத்தமான பெயர் தான். சரி, எப்படி சொன்னாலும் இப்போ பெரிய புராணம் சொல்லுகிற இதுவும் பெரிய புராணம் மக்கள் வழக்கில் சொல்லப்படுகின்ற, அப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, விநாயக பெருமானை வணங்குகின்ற வணக்கத்துல சேக்கிழார் பெருந்தகை எப்படி வணங்குறார் அப்படின்னா, எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யிலாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்தில் இருத்துவாம். அப்போ எடுக்கும் மா கதை அப்படின்னார். அப்போ இந்த சொல்லுக்கு சொல்லும் போது பார்த்தோம்னா ஒரு நூல் நான் சொல்ல போறேன். எந்த நூலை சொல்ல போகிறேன், அந்த நூல பெரிய கதை இருக்கு. எப்படி பெரிய கதை, மா கதை, மானா பெரிய கதை சொல்ல போறேன், மா கதை அப்படின்னாரு. அப்போ மா என்பதற்கு பெரிய, கதை என்பது புராணம் என்பதனால பெரிய புராணம் என்ற பெயர் ஆயிற்று. இது ஒரு செய்தி. இன்னொன்னு பார்த்தோம்னா, செய்தரும் அரிய செயலை செய்தவர் பெரியார். அப்போ செய்தரும் செயலை செய்வரும் பெரியவர். அப்போ எல்லாராலும் செய்யப்படுகின்ற செயலை செய்தவர்கள் அல்ல நாயன்மார்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றை செய்தவர்கள் நாயன்மார்கள். நம் கற்பனையில கூட சிந்திச்சு பார்த்தோம்னா செய்யவே முடியாது. அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாயன்மார்கள் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். அப்போ அப்படி செய்து காட்டி வாழ்ந்தவர்கள்
நாயன்மார்கள். எனவே அவர்களை பற்றிய புராணம் என்பதனால செய்தரும் செயலை செய்ததனால் அதற்கு பெரிய புராணம் என்று பெயர். நீங்க எந்த பக்கம் வைத்து கொண்டாலும் பெயர் பொருத்தமாகத்தான் இருக்கும். அப்போ பெரிய புராணம் என்றும் சொல்லலாம், திருத்தொண்டர் புராணம் என்றும் சொல்லலாம். இது நூலை பற்றிய செய்தி. சரி, இப்போ இந்த நூலில் இருக்க நிறைய பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கு. இந்த ஞான நூல்கள் கருவூலங்கள்ல இதுல இந்த நூலுக்கு நூலோடு சிறப்பு இருக்கிறது நிறைய இருக்கு. பொதுவா எல்லா நூல்களுமே இப்போ பெரிய புராணத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க மற்ற நூல்களில் புராணங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கதை போல இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அவர் நிறைய தவம் செய்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் நிறைய அற்புதங்களாக செய்தாரு. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாரு? பெருமாள்கிட்ட கலந்துட்டார். வானில் கலந்துட்டார். மண்ணில் தோன்றி விண்ணில் முடியும். அப்படித்தான் எல்லா புராணங்களும் இருக்கும். ஆனால் இந்த பெரிய புராணம் அப்படியே இந்த புராணம் எப்படின்னா, விண்ணில் தோன்றி விண்ணில் முடியும். எல்லா புராணங்களும் மண்ணில் தோன்றிதான் விண்ணில் முடியும். ஆனால் பெரிய புராணம் என்பது கைலாயத்தில் திரு கைலாயத்தில் தோன்றி திரு கைலாயத்தில் முடிகின்ற ஒரே நூல் திருத்தொண்டர் புராணம். அப்போ மண்ணிலே திரு கைலாயத்தில் தொடங்கி மண்ணில் வந்து மண்ணிலே இருந்து மீண்டும் கைலாயத்தில் நிறைவேறுகின்ற ஒரே நூல் திருத்தொண்டர் புராணம். இது இந்த நூலுக்கு இருந்த தனி சிறப்பு. வேற எந்த நூலுக்கும் இந்த பெருமை இல்லை. அடுத்து இந்த நூலில் நாம ஒரு நுட்பம் பார்க்கலாம். என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தலை வச்சு ஒரு நாள் எல்லாரும் ஓட்டு போட்டு யாரு நமக்கு தலைவன் வேணுமோ அந்த தலைவனை நாம தான் தேர்ந்தெடுப்போம் இல்லையா? அதுதானே உலக இயல்பு. உலகத்தின் இயல்பு அதுதான். இப்போ அரசியல் கட்சியா இருக்கட்டும், ஆன்மீக கட்சியா இருக்கட்டும், ஏதோ ஒரு அமைப்பா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாராவது ஒருத்தர் அந்த தலைவர் போட்டிக்கு நிறைய போட்டி இருப்பாங்க. தலைவருக்கு நான் இருப்பேன், இன்னொருத்தர் இருப்பாரு, ஒரு 10 பேர் போட்டி இருக்காங்கன்னு வச்சுக்க. எல்லாரும் தலைவர் ஆக முடியாது. யாரோ ஒருத்தரை தான் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவோம்? தொண்டர்கள்லாம் ஒன்று கூடி தலைவனை தேர்ந்தெடுப்பார்கள். இது உலக இயல்பு. ஆனால் இந்த பெரிய புராணத்தில் அப்படி இல்லை. அப்படியே நேர் மாறு. என்னன்னா, ஏன்னு கேட்டா, தலைவனாகி சிவபெருமான் என்ன பண்றாராம்? இதோ என் தொண்டன், இதோ என் தொண்டன் என்று காட்டுகிற ஒரே நூல் இந்த பெரிய புராணம். இந்த உலகத்துல இருக்கிற தொண்டர்கள்லாம் கூடி தலைவரை அடையாளம் காட்டணும். ஆனா இங்க நம் தலைவன் இதோ என் கண்ணப்பனைப்பா, இதோ என் சிறு தொண்டரை நாயனைப்பா, இதோ என் திரு நீலகண்டரைப்பா, இதோ என் இளையான்குடி மாறனாரைப்பா என்று உலகத்துக்கு வந்து வந்து காட்டிய நூல் இந்த திருத்தொண்டர் புராணம். எனவே தொண்டர்கள் தலைவனை காட்டுகிற நூல் எத்தனையோ உண்டு. ஆனால் தலைவன் தொண்டனை காட்டுகிற ஒரே ஒரு நூல் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற நூல். இதுதான் இந்த நூலுக்கு உண்டான தனி சிறப்பு. இன்னும் சொல்ல போனா, தொண்டர்களை தலைவன் தேடி தேடி வந்த வரலாறு திருத்தொண்டர் புராணம். யாராவது ஒரு நாயன்மாருக்கு ஏதோ ஒண்ணுன்னா சிவபெருமானே வருவார். அவன் தான் ஓடி வந்தான். சிறு தொண்ட நாயனார் காட்டும் போது, சிறு தொண்ட நாயனார் வரலாறு பார்க்கும்போது என்ன சொல்லுவாராம்? இறைவன் செங்காட்டங்குடிக்கு வந்தார். அப்போ எதற்காக எதிர்க்க வரவங்க கிட்ட எல்லாத்துலையும் கேட்கிறான், ஏங்க சிறு தொண்டர் நாயனார் வீடு எங்கெங்க இருக்கு, சிறு தொண்டனார் வீடு எங்கெங்க இருக்கு, இப்படி கேட்டுக்கிட்டே வந்தாராம். ஒரு தபால்காரர் எப்படி தபால் கொண்டுகிட்டு இந்த ஐயாவோட வீடு எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவார்ல, தபால்காரன் மாதிரியே இறைவன் சிறு தொண்டர் வீடு எங்கெங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே வந்தாராம். ஏங்க கண்ணுதர் கடவுளுக்கு இது கூடவா தெரியாது? எல்லாம் படைத்தும் காத்தும் நொடி பொழுதில் எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற சர்வ வல்லமை உடைய பெருமானுக்கு சிறு தொண்டர் வீடா தெரியாது? தெரியும். ஏன் கேட்கிறாருன்னா, சிறு தொண்டர் பெயரை சொல்லணும்னு இறைவனுக்கே ஆசை. ஒரு அடியார பேரை சொல்லணும்னு இறைவனுக்கே ஆசை. அப்போ
நாம் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது இறைவன் ஒரு இடத்துல தான் இருப்பார், நம்ம தான் போய் அவரை தேடி அலைஞ்சு பிடிக்கணும், அவரை போற்றி பணியணும். ஆனால் ஒரு உண்மையான பக்தனை தேடி தேடிய வீட்டுக்கே வரக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு இறைவன் நம்ம சிவபெருமான். அப்போ திருத்தொண்டர் புராணம் இது இதனுடைய தனி சிறப்பு. இன்னொன்று, இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஒரு கருத்து இருக்கும். என்னன்னா, சிவபெருமான கும்பிடலாமா வேண்டாமா? சிவபெருமான கும்பிட்டா ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிவபெருமான் சோதிக்கிறவர் அல்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்வி சாலை இருக்கு. அந்த கல்வியில் ஜூன் மாதம் தொடங்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வாத்தியார்லாம் பாடம் நடத்த ஆரம்பிச்சாரு. 10 பாடம் ஒரு வருஷத்துல நடத்துறாரு. அப்போ முதல்ல ஒரு 3 மாசத்துக்கு பாடத்தை நடத்துறாரு. நடத்திக்கிட்டு இருக்கும்போது பசனுங்க எல்லாம் மாணவர்கள்லாம் எப்படி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்களா, விளங்கி இருக்குமா அப்படின்னு சந்தேகம் யாருக்கு? வாத்தியாருக்கு. அப்ப என்ன பண்ணாரு? காலாண்டு தேர்வு ஒன்று வைத்தார். காலாண்டு தேர்வு வைத்தாரா, அதுல ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம சொல்றத கேட்டு பசங்களாம் தேர்வு அடைச்சிட்டாங்க, மதிப்பெண் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷம் வாத்தியாருக்கு. இப்போ மறுபடியும் மீதம் இருக்கிற பாடங்கள்ல நடத்துறாரு. அப்போ அந்த பாடமெல்லாம் மாணவர்கள் உள்வாங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ மறுபடியும் அரையாண்டு தேர்வு ஒன்று வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அதுலேயும் நல்ல மாணவர்கள்லாம் உள்வாங்கி இருக்கிறாங்களா, எந்த அளவுக்கு பாடம் எப்படி நம்ம உள்வாங்கியிருக்காங்களா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அரையாண்டு தேர்வு வைக்கிறார். அதுக்கப்புறம் மீதமுள்ள பாடங்களை நடத்தி முழாண்டு தேர்வு வைக்கிறார். இப்படி தாம் நடத்துகின்ற பாடங்களை மாணவன் எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆசிரியர் தேர்வு ஒன்றை நடத்துகிறார். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. இறைவன் நீக்கமர நிறைந்தவன். அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். எல்லா இடத்திலும் இருக்கிறார்னா நம்ம இடத்துலயும் இருக்கிறார். இப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறான் என்பது உண்மைனா நம்ம இடத்துல இருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட இல்லைன்னா எல்லா இடத்துலயும் இல்லைன்னு இருக்கிறாங்கிறது பொய்யாயிடும். அப்போ நமக்குள்ள இருக்கிற இறைவன் நம்மளை எதுக்குமே சோதிக்கணும்? நாம இறைவனுக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம தகுதி என்ன, நம்மளோட செயல்பாடு என்ன, நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தெரியும். தெரிஞ்ச ஒருத்தர் எதுக்குங்க நம்மளை சோதிக்கணும்? இப்ப தெரியாத ஒரு வாத்தியார், மாணவரோட வீடு வேறு, ஆசிரியரோட வீடு வேறு. அப்போ மாணவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பரீட்சை தேர்வு வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ஒரு கருத்து. அதனால மாணவனை ஆசிரியர் தேர்வு நடத்தி பரீட்சை வைக்கிறார்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனா நமக்குள்ள இருக்கிற இறைவன் நம்மளை பத்தி தெரியும். நம்மளை எதுக்குங்க அவர் சோதிக்கணும்? சோதிக்கிறது அப்படி வேலை இல்லைங்க. இப்போ ஒரு உதாரணம் சொன்னா நீங்க விளங்கிக்கலாம். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு நல்ல பதவிக்கு வேலை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்ல ஜாப்ல வசதியா இருக்க, நல்லா இருக்கா. அந்த அம்மா எதை சொன்னாலும் அந்த பையன் கேட்பான். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, திருமணம் நடக்குது ஒரு இடத்துல. அந்த அம்மா போறாங்க, அந்த அம்மாவும் பையனும் போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த அம்மாவோட தோழி ஒருத்தங்க திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா சகோதரி அப்படின்ட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது, உன் பையன் என்ன பண்றான்? என் பையன் எங்க, நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்யறான், எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த அம்மாவோட தோழி சொல்ல, அப்போ இந்த அம்மா என்ன சொல்லிச்சான், அப்படிலாம் இல்லை, என் பையன் என் பேச்சை எப்பயுமே கேட்பான், என் மேல ரொம்ப அன்பா இருக்கான், என்னை விட்டு பிரியவே மாட்டான் என் பையன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல. அப்ப அந்த தோழிக்கு ஒரே சந்தேகம், என்னம்மா சொல்ற, கல்யாணமாகி உன் பையன் இன்னும் உன் பேச்சை கேட்கிறான்னு சொல்ல என்னால நம்பவே முடியலையே அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குது. இப்போ இந்த அம்மா பாரு, நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான் அப்படின்ட்டு, தம்பி இங்க வாப்பா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா வந்து கேட்கறான்.
எனக்கு லைட்டா தலை வெடிக்குது, மாத்திரை போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றான். சரிம்மா போய் சரின்னு சொல்லிட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வரான். அப்போ அந்த அம்மா சொல்லுது, மறுபடியும் எனக்கு சுட தண்ணியில் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த நம்ம சுட தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஓடி போய் சுட தண்ணி வாங்கிட்டு வரோம். இப்படியே ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பையனும் தட்டாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அந்த பையனுக்கு கஷ்டம்தான். ஓடி போய் ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்து நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், என்ன சொல்லுவோம், ஏமா ஒரு தடவை சொல்ல மாட்டியா, இன்னும் சும்மா அலைய விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பையன் அப்படி சொல்லல. சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் சொல்ல போய் மனம் கோணாம போய் அம்மாவுக்கு அந்த உதவி செஞ்சுட்டு இருந்தான். ஆனா பக்கத்துல இருந்த அந்த தோழி பார்க்கும்போது அதிசயம் கண்டாமே, ஒரே ஆச்சரியம், என்ன இந்த கல்யாணமையும் பையன் பேச்சு கேட்கிறானே அப்படின்ட்டு தோழிக்கு நம்பவே முடியல. இப்போ அந்த பையனுக்கு கஷ்டம்தான், தாய் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தன்னோட தோழி கிட்ட காட்டுறாங்க. இதத்தான், இந்த ஒரு பரீட்சையத்தான் இறைவன் அவர்கள் தொண்டர்கிட்ட வச்சாங்க. இந்த உலகத்துக்கு தொண்டரோட அன்பை வெளியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிறு தொண்டர் நாயனார்கிட்டையும் பக்திங்கிற ஒரு செயலை காட்டணும், இந்த நாயன்மாருடைய அன்பு இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பரீட்சை வச்சாரை ஒழிய அடியார்களை துன்புறுத்தணும் என்ற நோக்கத்துல வைக்கல. அதனால திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தன்னுடைய மகனின் அன்பை தனது தோழிக்கு காட்டணும்னு மகன் கிட்ட ஒவ்வொரு வேலையா சொல்லி வேலை வாங்கினாங்க. ஆனா தன் மகனுக்கு துன்பம் தான், ஆனா அவனுடைய அன்பை தன் தோழிக்கு காட்டணும் தான் அத்தகைய செய்கையை செய்தாரு அந்த தாய். அந்த செயலை தான் நம்ம சிவபெருமான் தனது தொண்டர்களிடம் வைத்தார். தொண்டர்களின் அன்பை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிறு தொண்ட நாயனாரிடமும் கண்ணப்பா நாயனாரிடமும் ஒவ்வொரு நாயனாரிடத்திலும் சிவபெருமான் வைத்தார். அடியார்களை துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் அச்செயலை செய்யவில்லை. அவருடைய அன்பை உலகத்துக்கு காட்ட வேண்டும், பக்தியை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திருவிளையாடலை செய்தாரை ஒழிய ஒருவரையும் சோதிக்க வேண்டும் எண்ணத்திலே அவர் செய்யவில்லை என்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். நாளை திருத்தொண்டர் தொகையை பற்றி ஆழமாக சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையை ஹரஹர மகாதேவா. அருட்குருநாத சிவஸ்ரீ தற்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே சரணம், குருவடி சரணம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.